எஸ்எஸ்எல்சி அரசு பொதுத் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான சிறப்பு பிரார்த்தனை சென்னையில் நடந்தது. எஸ்எஸ்எல்சி எனும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு மார்ச் 27ஆம் தேதி துவங்குகிறது. 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள காரணீஸ்வரர் கோவிலில் அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டுக் குழு சார்பில் பிரார்த்தனை நிகழ்ச்சி ஞாயிறன்று நடந்தது. எஸ்எஸ்எல்சி மாணவர்கள் நன்றாக படித்து சிறப்பாக தேர்ச்சி அடைய நடந்த சிறப்பு பிரார்த்தனையில் ஏராளமான எஸ்எஸ்எல்சி மாணவர்கள் கலந்து கொண்டனர். முதலில் சிவபுராணத்தை படித்து சுவாமி தரிசனம் செய்தனர். மாணவர்களின் வெற்றிக்காக சங்கல்ப பூஜை நடந்தது. காரணீஸ்வரர் கோவிலின் தலைமை குருக்கள் கல்யாண சுந்தரம் இந்நிகழ்ச்சியை வழிநடத்தினார். பெய்கடல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கடல்கள் வெல்க. தொடர்ந்து செங்கல்பட்டு சென்ட் ஜோசப் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் முத்துகிருஷ்ணன் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார். இந்த அறிவுரை பயனுள்ளதாக இருந்ததாக மாணவ மாணவிகள் தெரிவித்தனர். இங்கே கொஞ்சம் பேர் தான் வரும்னு பார்த்தா, ஆனால் நிறைய பேர் வந்து என்ன போல 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற நிறைய பேர் வந்திருந்தாங்க. அண்ணாமலையார் ஆன்மீக குழு வழிபாடு வந்து எங்களுக்கு நிறைய யோகாசனம், அந்த நிறைய டிப்ஸ், இந்த மாதிரி எந்தெந்த மாதிரி படித்தா நம்மளுக்கு எது யூஸாக இருக்கும் அதெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இதனால நாங்கள் நிறைய மார்க்ஸ்லாம் எடுப்போம், எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. யோகா பயிற்சி சொல்லி கொடுத்தாங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் வந்து எப்படி அமைதியா இருக்கணும், எப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அறிவுரை மட்டுமின்றி தேர்வு நேரத்தில் ஏற்படும் மனக்குழப்பம், மன அழுத்தம் ஆகியவற்றை தவிர்க்கும் பொருட்டு சிறப்பு யோகாசன பயிற்சி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. மேற்கு மாம்பலம் சத்யானந்தா யோகா மையத்தின் யோகா மாஸ்டர் சுரேஷ் மாணவர்களுக்கு பயிற்சி அளித்தார். மூச்சு வெளியில வரும்பொழுது கீழே வரணும். இதுதான் முதல் ஆசனம், தாட ஆசனம். இது மாதிரி நீங்க ஒரு 5 to 10 times டெய்லி. இந்த நிகழ்ச்சியில யோகாவும் எக்ஸாம் கடவுள் பாடலும் எக்ஸாம்ல எப்படி மார்க் வாங்கணுன்ற இது ஐடியா கிடைச்சது, சொல்லி கொடுத்தாங்க. நான் அதிகமாக மார்க் இது வந்து எனக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது நல்லா சிறப்பாக பூஜைலாம் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யோகா சொல்லி கொடுத்தாங்க, நல்லா பிடிச்சிருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மார்க் எடுக்கிறதுக்கு. பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருந்தது என்று பெற்றோர் தரப்பிலும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களுக்கு நல்லா படிக்கணும்ன்ற ஒரு சிறப்பு பூஜை பண்ணாங்க. இந்த பூஜைனால உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கும். பசங்க நல்ல மார்க், எல்லா பசங்களும் வந்து கலந்துட்டாங்க. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களுக்கும் தேர்வுக்கு தேவைப்படும் உபகரணங்கள் அடங்கிய கிஃப்ட் பேக் வழங்கப்பட்டது. இலவசமாக நடத்தப்பட்ட இந்நிகழ்ச்சிக்கு இந்து சமய அறநிலையத்துறை மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரிகள் பெரும் ஒத்துழைப்பு அளித்ததாக அண்ணாமலையார் ஆன்மீக வழிபாட்டுக் குழுவினர் தெரிவித்தனர்.